அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்திப்பாரா சந்திக்க மாட்டாரா என்ற இழுபறி காலையிலிருந்து நீடித்து வந்த நிலையில் இப்போது அதற்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டுவிட்டது. இப்போது மெட்டல் டிடெக்டர் வாயில் வழியாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்திப்பதற்காக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, அவருக்கு பின் KP முனுசாமி, SP வேலுமணி, தங்கமணி மற்றும் RB உதயகுமார் உள்ளிட்டோர் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்திப்பதற்காக சென்றிருக்கிறார்கள். அதிமுக பாஜக கூட்டணி உறுதியானது என்பது தற்போது வந்துள்ள தகவல். இருவரும் இப்போது கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்து இந்த கூட்டணி உறுதி தொடர்பாக அறிவிக்க இருக்கிறார்கள். இன்று காலையிலிருந்து தொடர்ந்து அந்த இழுபறி நீடித்து வந்த சூழ்நிலையில் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலையை மாற்றுவதற்கான முதல்கட்ட நடைமுறைகள் நடந்து முடிந்து விட்டன. நயினார் நாகேந்திரன் புதிய தலைவராக அங்கு போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்படுகிறார். அந்த நடைமுறைகள் நிறைவடைந்த சூழ்நிலையில் இப்போது அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கிண்டியில் உள்ள ITC ஹோட்டலில் அமித்ஷாவை சந்திப்பதற்காக உள்ளே சென்று விட்டார். இன்னும் சற்று நேரத்தில் அமித்ஷாவின் செய்தியாளர் சந்திப்பு நடைபெற இருக்கிறது. இன்று காலையிலிருந்தே தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி தலைவர்களின் செய்தியாளர் சந்திப்பு என்ற பிளக்ஸ் போர்டு அகற்றப்பட்டு பாஜக செய்தியாளர் சந்திப்பு என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. அதன் பின்னர் அமித்ஷாவின் படம் மட்டும் வைக்கப்பட்டு செய்தியாளர் சந்திப்பு என்று வைக்கப்பட்டிருந்தது. இந்த சூழ்நிலையில் EPS அமித்ஷாவை சந்திப்பாரா மாட்டாரா என்ற பல்வேறு தகவல்கள் இழுபறி நீடித்த நிலையில் இப்போது அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவரது படை பரிவாரங்களுடன் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்திப்பதற்கு உள்ளே சென்று விட்டார். இன்னும் சற்று நேரத்தில் அவர்கள் ஒரு அரை மணி நேரம் அல்லது 40 நிமிடங்கள் ஆலோசனை நடத்தப்படலாம். இதில் பாரதிய ஜனதா கட்சி அதிமுகவுக்கு புதிய நிபந்தனைகளை கூட விதிக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிபந்தனைகள் விதிப்பு மற்றும் இரு தரப்பிலும் பேசி ஒப்பந்தங்கள் ஏற்பட்ட பின்னர் அவர்கள் கூட்டாக செய்தியாளர்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. EPS அமித்ஷா உள்ளிட்டோர் கூட்டாக செய்தியாளர்களை இன்னும் சற்று நேரத்தில் சந்திப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதிமுக பாஜக கூட்டணி உறுதியாகிவிட்டது என்பது இன்றைய இந்த சந்திப்பின் மூலமாக இப்போது தெரிய வருகிறது. அமித்ஷா EPS சந்தித்து முடித்தவுடன் இன்னும் சற்று நேரத்தில் செய்தியாளர்களை சந்தித்து அறிவிக்க இருக்கிறார்கள். அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி மிக முக்கிய நிபந்தனையான தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலையின் மாற்றம் நடந்தேறிவிட்டது. இப்போது தமிழக பாஜகவின் புதிய தலைவராக நயினார் நாகேந்திரன் போட்டியின்றி தேர்வாகிறார். நாளை மாலை ஸ்ரீவாரு மண்டபத்தில் வானகரத்தில் அந்த அறிவிப்பு விழா நடைபெற இருக்கிறது. அதற்கு முன்னோட்டமாக இப்போது அதிமுகவின் முக்கிய நிபந்தனைகள் ஏற்கப்பட்ட சூழ்நிலையில் அமித்ஷா எடப்பாடி பழனிசாமியின் சந்திப்பு கிண்டி கிராண்ட் சோலா ஹோட்டலில் இப்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த சந்திப்பு நிறைவடைந்தவுடன் அமித்ஷா இதனை அதிகாரப்பூர்வமாக அறிவிக்க இருக்கிறார். தமிழகத்தில் அதிமுக பாஜக இணைந்து 2026 சட்டமன்ற தேர்தலை சந்திக்க இருக்கிறது என்ற அறிவிப்பை அவர் வெளியிட இருக்கிறார். இதில் மறைமுகமாக அதிமுகவின் நிபந்தனைகளில் முக்கிய நிபந்தனையான அண்ணாமலையின் மாற்றம் நடந்தேறிவிட்டது. தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை மாற்றப்பட்டு விட்டார். புதிய தலைவருக்காக நயினார் நாகேந்திரன் விருப்ப மனுவும் பெறப்பட்டு விட்டது. ஒரே ஒரு மனுதான் பெறப்பட்டிருக்கிறது என்பதால் நயினார் நாகேந்திரன் தான் அடுத்த தமிழக பாஜக தலைவர் என்ற அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் நாளை மாலை வெளியாக இருக்கிறது. அதற்கு முன்னோட்டமான அனைத்து நிர்வாக நடைமுறைகளும் நடந்து முடிந்துவிட்ட சூழ்நிலையில் அதன் பின்னர் எடப்பாடி பழனிசாமி அங்கு SP வேலுமணி, KP முனுசாமி, தங்கமணி, உதயகுமார் உள்ளிட்டோருடன் ஆலோசனை நடத்திய பின்னர் இப்போது அமித்ஷாவிடம் இருந்து அழைப்பு வந்தவுடன் அவர்கள் அங்கு கிண்டி ஹோட்டலில் சந்தித்து இப்போது பேச இருக்கிறார்கள். இன்னும் சில நிமிடங்களில் இந்த பேச்சுவார்த்தை நடைபெற்று முடிந்தவுடன் அந்த சந்திப்பு மற்றும் இருவரும் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்த இருக்கிறார்கள். இதன் பின்னர் இருதரப்பிலும் அந்த பேச்சுவார்த்தைக்கான முக்கிய அம்சங்கள் என்னென்ன என்பது தொடர்பாக அமித்ஷாவும் எடப்பாடி பழனிசாமியும் கூட்டாக சந்திப்பார் என எதிர்பார்க்க